லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம மேகாலயா ட்ரிப் முடிச்சுட்டு அடுத்து கரெக்டா ஒரு 10 டேஸ்ல 2 வீக்ல வந்து பார்த்தோன்னா நம்ம பாலி கிளம்புற மாதிரி நம்ம பிளான் பண்ணியாச்சு. பாலியோட அச்சீவ்மெண்ட் பண்ண ஆட்கள் அந்த பாஸ்போர்ட் ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து சைனா எலிஜிபிலிட்டியான ஆட்களும் சைனாவுக்கு டிக்கெட் கொடுத்த மக்கள் சொல்றேன் நான், எலிஜிபிலிட்டியான ஆட்கள்ல டிக்கெட் கொடுத்த மக்களுக்கும் பாலிக்கு ரெடியா இருங்க. ஸோ பாஸ்போர்ட் ரெடி எடுத்து வைங்க. ஸோ இன்னைக்கு நாளைக்குள்ள மேகாலயா ஒர்க்கு 99% முடிச்சாச்சு. பாலியோட ட்ரிப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு பாஸ்போர்ட் ரெடியா எடுத்து வச்சிருங்க. நம்ம சைனா டிக்கெட் போட்ட ஆட்கள் நம்ம பாலிக்கு போற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு 2 ட்ரிப் இருக்கு. ஒரு டொமஸ்டிக் ட்ரிப் ஒன்று, ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரிப் ஒன்று. கைஸ் ரெடியா இருங்க. இந்த குட் நியூஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இந்த ஜூம் செஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். டே பை டே ஒவ்வொரு நாளும் ஸோ ஒரு 2-3 செஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதான் இந்த ஜூம் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மந்தோட எண்டு. ஸோ நம்முடைய அடுத்த மாசம் கிட்டத்தட்ட வந்து ஜூலை மாசத்தோட நாளையில இருந்து ஜூன் முடிஞ்சு, ஸோ நம்ம ஜூலைல கால் எடுத்து வைக்க போறோம். 1ஆம் தேதியிலிருந்து நம்ம இன்னையிலிருந்து அடுத்து ஒரு 90 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் என்னன்ற விஷயத்த இந்த ஜூம் முடியும் போது நம்ம ஷேர் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியாது 1000 பேர் தான் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் இந்த ஜூம் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் சார் சொன்னாங்க 500 பேர் தான் பார்ட்டிசிபேஷன் சொல்லிட்டு. யாரும் லிஃப்ட் ஆக வேண்டாம். மேபி எனக்கு ஏதாவது சிக்னல் டவுன் ஆயிட்டு லிஃப்ட் ஆகிற மாதிரி எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வராது. அப்படி வருது அப்படின்னா நான் இமிடியட்டா அங்கு சார் கால் பண்றேன். கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டுருங்க. சோ கைஸ் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பிளான் பத்தி, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து இப்ப விஸ்டரியில வந்து அந்த பிளானை எப்படி நம்மளுக்கு தெரியும். டிஎன்எஸ் வச்சு பிளானை வச்சு எப்படி நம்ம ஒரு ஐடி ஷைன் அப் பண்றது இந்த விஷயம் தெரியும். பட் விஸ்டரி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இதை நம்ம கொண்டு போட்டு அப்ரோச் பண்ணி எப்படி சார் இந்த இதை மக்கள்கிட்ட ரீச் பண்றது அப்படின்ற ஒரு சில மக்கள் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த பிளான் மட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன். பிளஸ் வந்து அது கூட சேர்ந்து கடைசியில் ஒரு 2 முக்கியமான இந்த விஸ்டரியில வந்து நிறைய ஹைலைட் பாயிண்ட்ல இருக்கு. எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒரே நாள்ல கண்டிப்பா இதெல்லாம் 2 டேல கொடுக்குற செஷன் தான். பட் ஒரே நாள்ல இதை நம்ம கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பாயிண்டா கொடுப்போம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஜூம் கூட மக்களை விட்டுறாதீங்க. எல்லா மக்களுமே ஜூம்ல கனெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்மளோட கிரேட் லீடர் நம்மளோட விஜய் சார் செஷன் இருக்கு. அடுத்த நாள் வந்து நம்மளோட அங்கு சார் செஷன் இருக்கு. அதுக்கப்புறம் மாலதி மேடம், பூபதி சார் சொல்லிட்டு கண்டினியூ அடுத்த ஒரு 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லீடர்ஸோட செஷன் தான் உள்ள இருக்கு போது. இன்னைக்கு டே 1 நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் அப்படியே லைட்டா அப்படியே பிளான் குள்ள போறேன். ஒரு டைரி பென் இருந்தா மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கங்க. அப்படியே லைட்டா நான் செஷனுக்குள்ள போறேன். யாரும் லெஃப்ட் ஆக வேண்டாம். கவனிங்க, இந்த பிளான் கவனிங்க. பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் இதை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம அப்கமிங்லாம் நான் லைட்டா அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுத மட்டும் பாத்துங்க மேடம், மாலதி மேடம். பண்ணுங்க சார். நம்ம ரெடி பண்ண பிடிஎஃப் தான். நம்மளுக்கு இந்த ஜூம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்ம டீமோட விஸ்டரியோட நம்மளுக்கு பிடிஎஃப் கையில உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இது எப்படி மூவ்மெண்ட் பண்றது, எப்படி இந்த பிளான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற விஷயத்த சும்மா லைட்டா தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்முடைய ஒன் செகண்ட் எஸ். ஆக்சுவலி நம்ம தெரியும் ஆல்ரெடி நம்ம விஸ்டரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி நியர்பை கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம டீம்ல நேத்து நம்ம 10 லெவல் ஆக்டிவேட் பண்ண நம்மளோட கிரேட் லீடர் நம்ம சங்கர் சார் இருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு கூட ஒரு 4 லீடர்ஸ் வந்து 10 லெவல் வரையும் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க விஸ்டரியில. இதுவரையும் பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் பக்கம் இதுவரையும் 10 லெவல் ஐடி ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய லீடர்ஸ் வந்து 7 லெவல் 8 லெவல் 9 லெவல் இந்த மாதிரி ரேஞ்சில் கூட நிறைய லீடர்ஸ் வந்து உட்காந்துருக்கீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். மேக்சிமம் இந்த விஸ்டரியை பொறுத்த மட்டும் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சைன் அப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஐடிக்குமே இங்க சீனியாரிட்டி இருக்கு. கிளியர், கரெக்டா நோட் பண்ணுங்க. நம்ம சைன் அப் பண்றோம் இல்லையா, ஒவ்வொரு ஐடிக்குமே இங்க சீனியாரிட்டி இருக்கு. நீங்க சைன் அப் பண்ணிட்டு ஒவ்வொரு லெவலும் நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க இல்லையா, விஜிஎஃப் நம்ம வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா, சிஎஸ் வச்சு ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா, ஒவ்வொரு லெவலுக்குமே இங்க சீனியாரிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் எப்போ பண்றோம், செகண்ட் லெவல் எப்போ பண்றோம், தேர்ட் லெவல் எப்போ பண்றோம்,
ஒரு 6 லெவல் 7 லெவல் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 3 மந்த் 4 மந்த் 5 மந்த் கழிச்சு நம்ம 7 8 9 10 இப்படிலாம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சீனியரிட்டி அந்த இடத்துல மிஸ் ஆகும். மேக்ஸிமம் ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணுங்க. லீடர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, டிஎன்எஸ் இருக்கட்டும், விஸ்டரியா இருக்கட்டும், டிஎன்எஸ்ல கண்டிப்பா 12 லெவல் வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்எஸ்ல கண்டிப்பா 12 லெவல், அங்கேயும் 9 லெவல் 10 லெவல் 11 வரையிலாம் இருக்காங்க. 12 முடிக்காத ஆட்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு லீடர்ஸ்க்கு நான் சொல்றேன், மேக்ஸிமம் டிஎன்எஸ்ல 12 ஆக்டிவேட் பண்ணாத பீப்புள் இமிடியட்டா 12 ஆக்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நேத்து கூட நம்மளுடைய லேடர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய டிஎன்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற எஸ்எஃப்சி காயின் நான் நிறைய இடையில 1 டேல சொல்லியிருக்கேன், 2 டேல சொல்லியிருக்கேன், ஜூம்ல சொல்லியிருக்கேன். பிகினிங்ல எஸ்எஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி டோக்கன் கொடுத்தாங்க. கிளியருங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு பிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி டோக்கன் கிடைக்குது இல்லையா? பிகினிங் டே 1ல எஸ்எஃப்சி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எஸ்எஃப்சி 2 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எஸ்எஃப்சி 3 கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் அப்கமிங்ல ஒன்னொன்னு சொல்றேன். அந்த எஸ்எஃப்சி என்ன, எஸ்எஃப்சி 2 என்ன, எஸ்எஃப்சி 3 என்ன. ஸோ அந்த எஸ்எஃப்சி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், என்ன நடந்துச்சு அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு விஷயம் சொல்றேன். பட் ஆக்சுவலி என்ன தெரியுங்களா, லேடாவோட ப்ராஜெக்ட் பொறுத்த மட்டும், ஸோ நம்ம மெட்டாவேல பொறுத்த மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஸ்டரி பொறுத்த மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது ப்ரொமோஷன் பண்றதுக்காக வேண்டி, அந்த ப்ராஜெக்ட ப்ரொமோஷன் பண்றதுக்காக வேண்டி இன்ஸ்டன்டா ஒரு பேமெண்ட் கொடுக்குறாரு. இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இன்ஸ்டன்டா அது அங்க 90% 100% இன்ஸ்டன்டா கொடுக்குறாங்க. பிளஸ் அடிஷனலா ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க. அப்படி அடிஷனலா பெனிஃபிட் கொடுத்தது தான் அன்றைய காலகட்டங்களில் அந்த எஸ்எஃப்சி. எஸ்எஃப்சியை வந்து நம்ம யாரும் கேஷ் கொடுத்து பைசா கொடுத்துலாம் வாங்க முடியாது. அது காம்ப்ளிமெண்டரி கிடைக்கிறது. நீங்க என்னென்ன லெவல் இருக்கீங்களோ உங்களோட லெவலை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு பிஜிபி டோக்கன் எப்படி கிடைக்குது? நம்ம பணம் கொடுத்துல பிஜிபி டோக்கன் வாங்க வேண்டாம். நம்ம உள்ள ஐடி சைன் அப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? ஸோ அந்த அந்த நம்ம டயர் ஆக்டிவேட் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல டே 1 நம்மளுக்கு அந்த பிஜிபி ஸ்டார்ட் ஆயிரும். தனியா நம்ம பைசா கொடுத்து பிஜிபில வாங்க முடியாது, தனியா நம்ம பைசா கொடுத்து எஸ்எஃப்சில வாங்க முடியாது. கிளியருங்களா? சோ அன்னைக்கு டிஎன்எஸ் ஃபர்ஸ்ட் கிளாசிக்னாங்க, அதுக்கப்புறம் டாக்டைல், அதுக்கப்புறம் அதோட பேரு டிஎன்எஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நியர்பை கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம ஒரு 5வது வருஷத்துல நம்ம கால் எடுத்து வச்சிருக்கோம். அதோட அப்டேஷன் தான் நேற்று மிஸ்டர் லேடர் நம்மளுக்கு குரூப்ல வீடியோல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய மக்கள் தமிழ்ல கூட போட்டிருந்தாங்க. ஸோ அங்க இருக்கிற எஸ்எஃப்சி வச்சிருக்கிற நம்மளுடைய பழைய லீடர்ஸ்க்கு பூபதி சார் சொன்ன விஷயம் 100% கரெக்ட். எஸ்எஃப்சி வச்சிருக்கிற பழைய மக்களுக்கு பிளஸ் டிஆர் டோக்கன் வச்சிருக்கிற பழைய மக்களுக்கு என்னெல்லாம் அடிஷனல் டோக்கன் அந்த இடத்துல இருந்துச்சோ அதுக்கு எல்லாமே பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான ஒர்க் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது உடனே நம்ம மக்கள் வந்து நாளைக்கே கிடைச்சிருமா, நைட் படுமந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்ட வேண்டாம். அதுக்கு உண்டான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 3 மாசமோ இல்ல ஒரு 5 மாசமோ 6 மாசமோ அதுக்கு என்னென்ன கிடைக்கின்ற விஷயத்த நம்மளுக்கு டெப்த்ல தெரிஞ்சிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் போது அந்த இடத்துல ஒரு 9 லெவல் இருக்கும், 10 லெவல் இருக்கும். இதெல்லாம் என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற அந்த 100% பெனிஃபிட் அப்படின்றது நம்மளுக்கு அங்க பாதியே தான் கிடைக்கும். நான் லீடர்ஸ் பர்டிகுலர் லீடர்ஸ் சொல்றேன். ஸோ டிஎன்எஸ்ல 12 கான்ட்ராக்ட் ஆக்டிவேட் பண்ணாத மக்கள் மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ்ல அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, விஸ்டரியை பொறுத்த மட்டும் இன்னும் நிறைய மக்கள் உள்ள சைன் அப் பண்ணாத மக்கள் நம்ம டீம்ல இருக்கீங்க, இந்த ஜூம்ல கூட இருக்கீங்க எனக்கு தெரியும். கைஸ் நான் சொல்றேன், இதுவரையும் கொண்டு வந்த ப்ராஜெக்டோட ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட் தான் இந்த விஸ்டரி. நான் சொன்னேன் இல்லையா, இங்க ஒவ்வொரு ஐடிக்குமே சைன் அப் இருக்கு. கிட்டத்தட்ட பாருங்க, நம்மளுடைய நல்ல நேரமா இனிமேலாம் தெரியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம கிட்ட உண்மையான உழைப்பு இருந்தா அதுக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பா நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிப்படையில பாருங்க. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நியர்பை கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மாசத்துல கிட்டத்தட்ட வந்து பாருங்க வெறும் ஜஸ்ட் 75,000 பீப்புள் தான் சைன் அப் பண்ணிருக்காங்க. இது வந்து நான் எப்படி இதை பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு சரியான ஒரு சான்ஸ் தான். இதை நான் நெகட்டிவ் பார்க்கல, பாசிட்டிவா தான் பாக்குறேன். கிளியருங்களா? இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு டிஎன்எஸ் லைவ்ல இருக்கும்போது, அன்னைக்கு டிஎன்எஸ் லைவ்ல இருக்கும்போது, கிளாசிக் லைவ்ல இருக்கும்போது அன்னைக்கு இனேட்டர்ஸ் கொண்டு வராங்க. இனேட்டர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6-7 லட்சம் பீப்புள் சைன் அப் பண்ணாங்க. பட் அன்னைக்கு என்னுடைய டீமை பொறுத்த மட்டும், என்னுடைய டீம் நம்ம டீமை பொறுத்த மட்டும் என்ன கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்ம டீம்ல ஆக்டிவேட் பண்ண பீப்புள் வெறும் 100 பீப்புள் தான் இருப்பாங்க. எப்போ 5 லட்சம் பீப்புள்ல 100 பீப்புள் தான் நம்ம டீமோட ஸ்ட்ரென்த். பட் இன்னைக்கு என்ன தெரியுங்களா, அரௌண்ட் ஒரு 70,000-75,000 ஐடி சைன் அப் ஆயிருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 5,000 ஐடி இதுவரை சைன் அப் பண்ணிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அப்ப நம்ம முன்னாடி இருந்து நம்ம டீமை காட்டிலும் இப்போ வரும்போது நம்ம டீம் நெக்ஸ்ட் லெவலுக்கு சூப்பரா குரோத் ஆயிட்டு இருக்கு. இதுலயும் பர்டிகுலரா நம்ம ட்ரீம் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி என்ன மைண்ட் செட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தெரியாது. பட் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, அடுத்த ஒரு 3 மாசம் 6 மாசத்துல என்ன சார் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா என்னால சொல்ல முடியும். அந்த விஸ்டரி ஓபன் பண்ணும்போது
டாப் 10ல டாப் 100ல எந்த டீம் மக்கள் அங்க ஹையஸ்ட் டீம் அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியும் நம்மளோட நெக்ஸஸ் கம்யூனிட்டியில இருக்கிற லீடர்ஸ் தான் அந்த டாப் 100ல கிட்டத்தட்ட 80% மக்கள் அவங்க தான் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டரியை நம்ம கிரியேட் பண்ண தான் போறோம் கைஸ். அடுத்து ஒரு 3 to 6 மாசத்துல இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும், 100% நடக்கும். சோ நேத்து நைட் ஆக்டிவேட் பண்ணும்போது கூட நம்ம 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 டீம்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு பீப்புள்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த டாப் 50 அந்த அந்த 50 அந்த அந்த ரேஞ்சில் உள்ள வந்திருக்காங்க. நேற்று நைட் நம்ம செக் பண்ணி உட்காந்து பார்க்கும் போது கூட அதான் சொல்றேன் இல்லையா, நமக்கு இங்க சைன் அப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஐடிக்குமே இங்க சீனியாரிட்டி இருக்கு, ஒவ்வொரு லெவலுக்குமே கைஸ் இந்த இடத்துல சீனியாரிட்டி இருக்கு. இல்லைங்களா? நான் ஜஸ்ட் அப்படியே லைட்டா அப்படியே பிளான் குள்ள அப்படியே சும்மா அப்படியே டச் அப் பண்றேன். சோ உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் லீடர்ஸ் தெரியும், இருந்தாலும் என்னோட ஸ்டைல டச் அப் பண்ணி தரேன். சோ இங்க பாருங்க, விஸ்டரியை பொறுத்த மட்டும் டோட்டலா வந்து ஒரு 10 லெவல் இருக்கு. 5 லெவல் வந்து பேசிக் லெவல் சொல்லுவோம், ஒரு 5 லெவல் வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். கிளியருங்களா? சோ இந்த 10 லெவல் இருந்தாலையும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா S30 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, S14 ஒண்ணு இருக்கு, நம்ம இன்கம் ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் S6 ஒண்ணு இருக்கு, S3 ஒண்ணு இருக்கு, S2 ஒண்ணு இருக்கு. கைஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே S30ல ஒரு மேஜிக் இருக்கு, S14ல ஒரு மேஜிக் இருக்கு, S6ல ஒரு மேஜிக் இருக்கு, S2ல ஒரு மேஜிக் இருக்கு, S3ல ஒரு மேஜிக் இருக்கு. கிளியர்? இந்த இடத்துல இப்ப கூட சொல்றேன், இன்னைக்கு தான் நம்ம டே 1 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப கூட சொல்றேன், சார் என்கிட்ட ஒரு ப்ராப்பரா டீம் இல்ல. நோ ப்ராப்ளம் ஐயா. இன்னில இருந்து என்னுடைய டைரக்ட் ஸ்பான்சரை அதிகப்படுத்துறதுக்கு நான் ஃபீல்டுக்குள்ள இறங்கி என்னோட ஒர்க்கை இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அடுத்த ஒரு 90 days நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னோட டைரக்ட் ஸ்பான்சர் அரௌண்ட் இதுவரை 31 டைரக்ட் ஸ்பான்சர் இருக்கு. என்னோட டைரக்ட் ஸ்பான்சர் நான் அதிகப்படுத்த போறேன். என்னுடைய டைரக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே டைரக்ட் ஸ்பான்சர் அதிகப்படுத்த உண்டான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் லெவல், என்னோட செகண்ட் லெவல், என்னோட தேர்ட் லெவல், என்னோட ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல் சொல்லிட்டு நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே இது எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற 500 பீப்புள்ஸ்மே எனக்கு தெரியும், லீடர்ஸா உள்ள வந்திருக்கீங்க விஷயம் தெரியும் எனக்கு. 1-2 மக்கள் தான் புது மக்கள் இருக்கீங்க. இந்த ஸ்பில் ஓவர் இன்கம் யாருக்கு யாரு கொடுக்க முடியும் கேட்டீங்கன்னா, என்னுடைய டீமுக்கு நான் தான் கொடுக்க முடியும். கரெக்டா கவனிக்கணும். ஆகாயத்துல இருந்து குபீர் வந்து குதிக்காது, அப்படியே இல்ல பூமியை பொழந்துக்கிட்டு தான் மேல வராது. என்னுடைய டீமுக்கு நான் தான் அந்த இடத்துல ஸ்பில் ஓவர் கொடுக்க முடியும். என்னுடைய டீமுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸுமே ஒவ்வொரு மக்களுமே சோ நம்ம டைரக்ட் ஸ்பான்சரை அதிகப்படுத்தும் போது இதோட பெனிஃபிட் யாருக்கு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டீம் மக்களுக்கு சூப்பரா பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மக்களுமே எக்கார்ந்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு மேல இருந்து வந்துரும் அப்படின்ற ஒரு பார்வையில பாக்காதீங்க, கீழ இருந்து வந்துரும் அப்படின்ற ஒரு பார்வையில பாக்காதீங்க. நம்ம எல்லாமே சேர்ந்து முயற்சி பண்ணாதான் இது எல்லாமே ஈக்குவலா அந்த இடத்துல கைஸ் நடக்கும். நம்மளுக்கு எல்லா லீடர்ஸ்க்குமே நான் சொல்றேன் நானு. கிளியர்களா? ஏன்னா புதுசா வரக்கூடிய மக்களுக்கு நம்ம தான் இன்கம் கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும், புது மக்களுக்கு வரும்போது கொடுக்கணும். கரெக்ட் தானே? அப்ப நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் இன்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னும் நம்ம டீம் மேல நம்ம ப்ராஜெக்ட் மேல இன்னும் கான்ஃபிடன்ட் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு லீடர்ஸுமே ஒவ்வொரு மக்களுமே நீங்க ப்ரௌடா சொல்லணும் வந்து, சார் என்னுடைய டீம்ல இந்த மக்களுக்கு எவ்வளவு இன்கம் போயிருக்கு சார் இன்னைக்கு. சோ இன்னைக்கு பாருங்க ஒரு 500 VGF போயிருக்கு, சோ இன்னைக்கு பாருங்க ஒரு 1000 VGF போயிருக்கு, இன்னைக்கு பாருங்க ஒரு 2000 VGF போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் சொல்லணும்? நம்ம லீடர்ஸ் நம்ம தான் அந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணணும் அந்த இடத்துல. கிளியருங்களா? சோ இந்த மாதிரி ரேஞ்சில கரெக்டா ஒரு நம்ம டீமை கரெக்டா நம்ம செட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணிருக்கோம். அப்படி ஒரு மைண்ட் செட்ல வாங்க. இன்னைக்கு தான் நம்ம ஐடி ஷைன் அப் பண்ணிருக்கோம். மெட்டாவில் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, லேடா இன்னைக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு மைண்ட் செட்டோட இது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்குதான் இதுவரையும் நம்ம நடந்ததெல்லாம் பாஸ்ட் விட்டுருங்க. இனி நம்ம என்ன பண்ண போறோம் அதுல ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம கொண்டு வாங்க. கிளியருங்களா? சோ இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம பிளான் பண்ணும்போது இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த S30 அதாவது S30 இங்க 30 ஆர்பிட் இருக்கு, 30 இங்க டாட் இருக்கு. இந்த 30 டாட்ல இருந்துமே நம்மளால கரெக்டா சூப்பரா இன்கம் எடுக்க முடியும். கவனிங்க, S30ல என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஏபி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கு, ரெண்டாவது பிளேஸ்மெண்ட் இருக்கு. அடுத்து 3வது டாட் பாருங்க, உங்களுக்கு டிஃபரெண்ட் புரியணும் அப்படிங்கிற நான் கலர் கொண்டு வந்திருக்கேன். 4வது டாட் இருக்கு பாருங்க, அடுத்து 5வது டாட் இருக்கு, அடுத்து 6வது டாட் பாருங்க, ஒண்ணா ஃபில் ஆயிட்டு வருது பாருங்க. அடுத்து 7வது டாட், அடுத்து 8வது டாட், அடுத்து 9வது டாட், அடுத்து 10, அடுத்து 11. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டு அதே பிளேஸ்மெண்ட்ல உட்காரதான். நம்ம போயிட்டு இந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிலாம் பண்ண முடியாது. கிளியருங்களா? பைனரி பண்ண மக்களுக்கு இதெல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர் பிளான் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து 12வது நம்பர் 13, அப்படியே கீழே பாருங்க 14, அப்படியே பாருங்க கீழே பாருங்க கடைசி லேயர்ல 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 பாருங்க. டோட்டலா கால்குலேட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு நியர்பை வந்து பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 டாட் இருக்கு. ஆமா தானே? அதுக்கப்புறம் இந்த வெஸ்டரிக்குள்ள என்னென்ன ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ்ல இருக்குன்ற விஷயத்தை நம்ம அடுத்தது ஜூம்ல நம்ம கொடுக்க முடியும்.
இதுதான் 1ஆம் கிளாஸ், இதுதான் ஏ, இதுதான் ஆ. இதை நீங்க எப்படி அந்த ஆ எப்படி போடணும், ஏ எப்படி போடணும் கத்துக்கினாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். முதல்ல இந்த பிளான் இது எப்படி ஒவ்வொரு லெவல்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்குதுன்ற விஷயத்த நீங்க பிலீவ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க ஃபீல்டுக்குள்ள இறங்குவீங்க, உங்களுடைய ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க, உங்களை யாரும் புஷ் பண்ணி தள்ள வேண்டாம். சோ இன்னும் நம்ம மக்களுக்கு இந்த பிளானோட புரிதல் வராம இருக்கிறதுனாலதான் நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னும் அப்படியே உட்காந்து எப்படி கொண்டு போறது என்ன பண்ணு சொல்லிட்டு தயக்கத்திலே உட்காந்துருக்கீங்க. அப்ப தேர்ட் லெவல் பாருங்க, கிட்டத்தட்ட 25% கிளியர். ஒரு $10 ஒரு சைன் அப் பண்றோம், ஒவ்வொருத்தருக்கிட்டுமே நம்மளுக்கு $2 ப்ராஃபிட் கிடைக்குது. ஃபோர்த் லெவல் பாருங்க, கிட்டத்தட்ட 50% ஒவ்வொரு மக்களுக்கிட்டதுமே நம்மளுக்கு கைஸ் 50% நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது நம்மளுக்கு? கிட்டத்தட்ட பாருங்க, 4வது லெவல்ல இருந்து 50% எவ்வளவு? $10 கொடுத்து நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்றோம், 10 VGF அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது 5 VGF. ஒவ்வொரு மக்களுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு 5 VGF நம்மளுக்கு கைஸ் கிடைக்குது. $5 5 VGF கிடைக்குது. ஆக்சுவலி VGF தான் இதோட பேரு, VGF தான் நம்ம சொல்லணும் இதை. புரியுங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, S30. அப்ப மொத்தம் 30 பேர் இருக்காங்க, மொத்தம் 4 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அப்படி சொல்லிட்டு 2வது லெவல்ல இருந்து 25%, 3வது லெவல்ல இருந்து 25%, 4வது லெவல்ல இருந்து கைஸ் ஒவ்வொரு மக்கள்கிட்டயுமே கிட்ட நம்மளுக்கு 50% நம்மளுக்கு கிடைச்சிருது. யோசிச்சு பாருங்க, இன்டெப்த்ல டீம் வச்சிருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸுக்குமே அந்த 4வது லெவல்ல இருந்து சூப்பரான இன்கம் நம்ம மக்களுக்கு கிடைக்கும் கைஸ். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, நான் கடந்த ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், டைரக்ட் ஸ்பான்சர் அதிகப்படுத்துங்க. மினிமம் ஒரு 10 டீமாவது நம்ம கிட்ட ஆக்டிவ் டீம் இருக்கணும். 10 டீமாவது இருக்கணும், 10 டீமாவது இருக்கணும். டே 1ல இருந்து இந்த விஷயம் சொல்லிட்டு தான் இருக்கேன். டீமை ஜாஸ்திப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே 1 ஒரு 1 இயருக்கு 2 இயருக்கு முன்னாடி கரெக்டா டீமை ஸ்ட்ராங்கா வழி நடத்தி சிஸ்டத்துல கனெக்ட் பண்ண ஒவ்வொரு மக்களோட இன்கம் நீங்க பாத்துருப்பீங்க, போஸ்டர்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க எந்த லெவல்ல மக்கள் இன்கம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்கமிங்ல நீங்க இனி வரக்கூடிய மக்களோட இன்கம் நீங்க பார்க்க தான் போறீங்க. பட் நான் ஏன் இன்னையில இருந்தாவது ஸ்ட்ராங்கா ரெடி ஆகும்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னையில இருந்து ஸ்ட்ராங்கா ரெடி ஆகும்னு சொல்றதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு உண்டான மெட்டாவேர்ஸுக்கு உண்டான கம்யூனிட்டியை தான் கைஸ் இப்ப நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து மெட்டாவேர்ஸ் வரும்போது எப்படி நம்ம லாஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ல டீம் இல்லாம விட்டுடுச்சிட்டோமோ, பூஸ்ட்ல எப்படி தனியா உட்கார்ந்து இருக்குமோ, அதே மாதிரி மெட்டாவேர்ஸ்ல நம்ம தனியா போயிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, டிஎன்எஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் ஒரு எக்கோசிஸ்டம். ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டியில தான் இருக்கும். கிளியருங்களா? அப்ப இதோட கனெக்டிவிட்டி தான் மெட்டாவர்ஸ், இதோட கனெக்டிவிட்டி தான் கேமிங் பிளாட்ஃபார்ம். அந்த கேமிங் பிளாட்ஃபார்முக்குள்ள போகும்போது நம்ம கிட்ட கையில டீம் இருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஒரு 10 டீமாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. ஒவ்வொரு டீம்ல சும்மா ஜஸ்ட் ஒரு 10 பேர் இருக்காங்க, நம்ம டீம்ல ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்க. சோ அன்னைக்கு டே 1ல நல்ல பெரிய லெவல்ல உங்களால இன்கம் கைஸ் உங்களால எடுக்க முடியும். இந்த டீமுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு இடத்துலயுமே டெய்லி ஜூம் பண்ணிட்டு இருக்கோம். 1 டே இருக்கு, 2 டே இருக்கு, நிறைய இடத்துல மீட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்டாக்ட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம. சோ இதெல்லாம் கரெக்டா நம்ம பயன்படுத்துறவே கைஸ் நம்மளால நெக்ஸ்ட் கட்டத்துல உட்கார முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, S30 இப்படி இருக்கு அப்படின்னா, S30 இருக்கு அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது S14, 14 பேர். S30 நம்மளுக்கு எப்படி மேஜிக்கோ, S14 பயங்கரமான ஒரு மேஜிக் கைஸ், செம மேஜிக் இது. பாருங்க 3 லெவல் தான், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஒன் சார் எஸ், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், இங்க 3 லெவல் தான். ஃபர்ஸ்ட் 2 பேமெண்ட் அப்ளைன் போது செகண்ட் லெவல்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கிட்ட நம்மளுக்கு 20% கிடைக்குது. தேர்ட் லெவல்ல இருக்கிற ஒவ்வொரு மக்கள் கிட்ட நமக்கு 80% நம்மளுக்கு கிடைக்குது. நீங்க 2வது லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சர் தான் 6வது லெவல்ல இருக்கும் கைஸ். நீங்க 2வது லெவல்ல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சர் தான் 7வது லெவல்லயும் உங்களுக்கு இருக்கும். கிளியர்? நீங்க 3வது லெவல்ல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதே தான் 8வது லெவல்ல இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். 4வது லெவல்ல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான், அதே ஸ்ட்ரக்சர் தான் 9வது லெவல்ல இருக்கும். அங்க 5வது லெவல்ல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் 10வது லெவல்ல இருக்கும் நம்மளுக்கு. கிளியருங்களா? ரெண்டு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இப்போ பாருங்க 2வது லெவல் 7வது லெவல் பாருங்க, கிட்டத்தட்ட கீழ இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்ளைன் போது செகண்ட் லெவல் இருந்து 20% கிடைக்குது. $80 அப்படி வச்சுக்கங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இல்ல $100 அப்படி கூட வச்சுக்கங்களேன். அப்ப நம்மளுக்கு செகண்ட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? $100 VGF வச்சுக்கங்க. 100 VGF அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மக்களுக்கிட்ட இருந்துமே இருந்து செகண்ட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இன்கம் கிட்டத்தட்ட 20% அப்படின்னா 20 VGF 20 VGF இப்படி கிடைக்குது. அப்படியே நீங்க ஃபோர்த் லெவலுக்கு வந்து பாருங்க, தேர்ட் லெவலுக்கு வந்து பாருங்களேன், கீழே ஒவ்வொரு மக்களுக்கிட்ட இருந்துமே கைஸ் 80% நம்மளுக்கு கிடைக்குது இன்டெப்த்ல இருந்து. யோசிச்சு பாருங்க,
ஒரு 100 விஜிஎஃப் நம்ம அங்க ஆக்டிவேட் பண்றாங்க. அங்க என்ன கிடைக்குது நம்மளுக்கு? என்ன கிடைக்குது? ஒவ்வொரு மக்களுக்கிட்டயுமே 80% அப்படின்னா 80 விஜிஎஃப் 80 விஜிஎஃப் 80 விஜிஎஃப் 80 விஜிஎஃப். யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது, யோசிச்சு பாருங்க. அப்படியே 7வது லெவலுக்கு வந்து பாருங்களேன். அப்படியே 7வது லெவலுக்கு வந்து பாருங்களேன். கிட்டத்தட்ட 7வது லெவல்ன்றது 3000 விஜிஎஃப். 3000 விஜிஎஃப்ல ஒவ்வொரு மக்களுக்கிட்டமே இந்த கடைசியில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிறது 2400 விஜிஎஃப் 2400 விஜிஎஃப் 2400 விஜிஎஃப் 2400 விஜிஎஃப். ஒவ்வொரு மக்கள் கிட்ட இருந்துமே ஒரே ஒரு டாட் வந்தாவே அங்க கிடைக்கிற இன்கம் கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய் கைஸ். யோசிச்சு பாருங்க எந்த மாதிரியான பிளான், யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு சான்ஸ் கையில வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் நம்ம இறங்கி அடிக்காம உட்காந்துருக்கோம், இறங்கி நம்ம மூவ்மெண்ட் பண்ணாம உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு மக்கள்கிட்டயுமே. சார் நான் என்ன கேட்கறேன் தெரியுங்களா, தெளிவா பாருங்க. ஷாஜகான் சார் ஒரு விஷயம் சொன்னாரு, நம்ம ட்ரைனிங்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. டிஎன்எஸோட 10 மடங்கு பூஸ்ட் இருக்கும், டிஎன்எஸோட 10 மடங்கு விஸ்டர் இருக்கும். டிஎன்எஸோட 10 மடங்கு விஸ்டர் என்ற விஷயத்த நான் எப்ப ஃபீல் பண்ண தெரியுங்களா, நம்ம அந்த இடத்துல உட்காந்து 10வது லெவல்ல 11வது லெவல்ல வாங்க வேண்டிய பேமெண்ட்டை இங்க ஜஸ்ட் 7வது லெவல்ல நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அது எப்படி தெரியுங்களா, அங்க 2 லெவல் தான். S6 ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். இங்க தான் நம்மளுக்கு இன்கம். இங்க பாருங்க, கீழ இருந்து 3 லெவல்ல இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. சார் ஒரு மாசத்துக்குலாம் சேர்ந்து இந்த 7வது லெவல்ல வெறும் 4 டாட் வந்தாவே அரௌண்ட் 10,000 விஜிஎஃப் சார் உங்க கையில. 10,000 விஜிஎஃப் ஐயா என்ன பண்ணிக்கிறீங்க பர் மந்த்? சர்வசாதாரணமா கேஷ்லாம், சும்மா கேஷ்ல ஒரு 4 டாட் போற போக்குல சொல்லுவார் இல்லையா, போற போக்குல சும்மா இந்த சீமானான சொல்லுவார் இல்லையா, போகும்போது உங்க பிள்ளைக்கு ஒரு ஓட்டு போட்டு விட்டுருங்கன்னு சொல்ற மாதிரி போற போக்குல சும்மா ஒரு 4 டாட் ஒரு மாசத்துக்கு வந்து விழுதுன்னா கூட நம்மளுக்கு என்ன ஆச்சு? அரௌண்ட் கிட்டத்தட்ட 10,000 விஜிஎஃப் நியர்பை. இதுதான் கைஸ் இந்த பிளான்ல இருக்கிற ஹைலைட்ஸ். இதெல்லாம் இன்கம் பிளான்ல இருக்கிற ஹைலைட்ஸ் இதுதான். யோசிச்சு பாருங்க. S30 மேஜிக் அப்படின்னா S14 எப்படிப்பட்ட ஒரு மேஜிக்? எதுக்காக இந்த 7வது லெவல் 8வது லெவல் இதுதான் ஹைலைட்டே. 7, 8 இதுதான் ஹைலைட்டே. எதுக்காக இந்த விஷயத்த உங்க கூட சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமிடிட்டா எவ்வளவு சீக்கிரமா அந்த 8 லெவலுக்கு வந்து உட்கார முடியுமோ இமிடிட்டா லீடர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துருங்க. இமிடிட்டா ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் வந்து உட்காந்துருங்க. 8ல வந்து உட்காந்தாச்சு, 9, 10ல கேஷ்ல அடிச்சிடலாம் சார். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த நீங்க 2 வருஷம் 4 வருஷமா பண்ற லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு இது புதுசா பாக்குற லீடர்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த் 1 இயர்ல 1.5 இயர்ல வந்த லீடர்ஸ்க்கு வந்து இது வந்து 12,000 விஜிஎஃப் 18,000 விஜிஎஃப்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெருசா கூட தோணலாம். பட் அந்த பக்கமே போகாதீங்க. 7, 8 இதை டச் பண்ணி வந்து உட்காருங்க. 10, 9, 10ல சும்மா கேஷ்ல அப்படியே வந்து அப்படியே அடிச்சு போய் கரையை சேர்த்துல அப்படி சேர்த்து விட்டுருந்த இடத்துல. இது நிறைய ஆரம்பத்துல இருந்து இந்த லீடர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே பாருங்க. அடுத்து என்ன? S6 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், S3 உங்களுக்கு தெரியும். நம்ம டிஎன்எஸ் ஆல்ரெடி நம்ம 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் நம்ம பழக்கப்பட்டது தான். S6ல பாருங்க, S30ல 4 லெவல்ல இருந்து பெனிஃபிட், S14ல 3 லெவல்ல இருந்து பெனிஃபிட், S6ல 2 லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் 2 பேமெண்ட். ஃபர்ஸ்ட் 2 பேமெண்ட் அப்ளைன் போது 3, 4, 5 நமக்கு கிடைக்குது. இல்ல என்ன ஒரு பியூட்டி தெரியுங்களா, நான் திரும்ப சொல்றேன், 10x அதோட இது ஜாஸ்தின்னு சொல்றோம் இல்லையா, அங்க நம்ம 12 லெவல்ல எடுக்கிற பேமெண்ட்டோட கொஞ்சம் ஜாஸ்தி பேமெண்ட் தான் இங்க 8வது லெவல்ல கைஸ். ஒவ்வொரு டாட்லயுமே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 6,000 விஜிஎஃப் இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இன்கம் கிடைச்சிருது. ஒரு மாசத்துக்குள்ள சேர்ந்து இந்த 8வது லெவல்ல ஒரே ஒரு சைக்கிள் ஐயா. சரி இது கூட வேண்டாம் ஐயா, விடுங்க. 3வது லெவல் இதே S6 தான். ஒரு சைக்கிள் மாசத்துக்கு அங்க என்ன கிடைக்குது? சர்வசரமா கேஷுவலா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பர் மந்த் இன்கம். சும்மா கேஷுவலா நம்ம டெய்லி ஒரு 10,000 20,000 நம்ம டெய்லி ஒர்க்குக்கு போயிட்டு இருக்க முடியா, ஒரு மாச சம்பளத்துக்காக வேண்டி டெய்லி ஒர்க் பண்ண முடியா, அந்த மாதிரி ரேஞ்சில் மூவ்மெண்ட் பண்ணினா கூட சும்மா கேஷ்ல அங்க ஒரு 3வது லெவல்ல சும்மா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இன்கம், ஒரு 1,200 விஜிஎஃப். ஸோ இந்த இடத்துல பாருங்க, 8ல போக்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டாட்ல இருந்து நம்மளுக்கு 6,000 விஜிஎஃப் கைஸ். ஒரு மாசத்துக்குள்ள சேர்ந்து ஜஸ்ட் ஒரு சைக்கிள் அந்த 8வது லெவல்ல போக்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு லீடர்ஸ்க்குமே நான் சொல்றேன், அரௌண்ட் ஒரு 18,000 விஜிஎஃப் பர் மந்த் சும்மா கேஷ்ல வந்து உட்காரும். உங்களுக்கு டிஎன்எஸ்எல் தெரியுமில்ல, டிஎன்எஸ்எல் பர் மந்த் ஒரு 5 lakh rupees 10 lakh rupees இந்த ரேஞ்சில் இன்கம் எடுத்து நீங்க பாத்துருப்பீங்களா, பழக்கப்பட்ட விஷயம் தான் அதெல்லாமே உங்களுக்கு இல்லையா? ஆமா தானே?
ஆனா டிஎன்எஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளுக்கு பிரமிப்பா இருந்துச்சு, இதெல்லாம் என்னால முடியுமா, என்னால பண்ண முடியுமா, செய்ய முடியுமா, என்ன இவ்வளவு இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சோம் இல்லையா. ஆனா பழக பழக என்னாச்சு, அப்படியே கேஷுவல் ஆகி போச்சு இல்லையா. 8வது லெவல் நீங்க பழகி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கேஷுவல் ஆயிரும் அடுத்த ஒரு 2 வீக் 3 வீக் 4 வீக்ல. நீங்க சொல்லுவீங்க சார் வெஸ்டர்ல ஒரு 10 லெவல ஒரு பெரிய மேட்டர்ல சார், ஏன் சார் இப்படி அட்டுலியம் பண்ணீங்க ஐயா, இதோட வேற ஏதாவது லேடாவை கொஞ்சம் வேற ஏதாவது கொஞ்சம் பிளான் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு போயிருவீங்க நீங்க. எந்த ஒரு வேலையுமே அதை நம்ம முடிக்காத வரையும், அதை செஞ்சு முடிக்காத வரையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு சிரமம் மாதிரி தான் இருக்கும். 10 லெவல் ஆக்டிவேட் பண்ண லீடர்ஸ் கிட்ட போட்டு பாருங்க, டிஎன்எஸ்ல 12 லெவல் ஆக்டிவேட் பண்ண கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுங்க, இது ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படிதான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதே ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க மைண்ட் செட் பாருங்க, என்ன ஐயா இப்படிலாம் இருக்கு, எப்படிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்டிவேட் பண்ணதுக்கு அவர் பாருங்க, அது ஒண்ணுமே கிடையாது ஐயா, நம்ம டீம்ல சாரா சொன்னாரு, ஐயா சொன்னாரு, அடிச்சு முடிச்சு ஐயா நம்ம டீம்ல 20 பேர் அடுத்த ஒரு 1 மந்த்ல 20 பேர் ரெடியா இருக்காங்க, அடிச்சிடலாம் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, 10 லெவல் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வர ஐயா எப்படிங்க பண்ணலாம் இவ்வளவுதான், தட்ஸ் அவ்வளவுதான். எப்பவுமே ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமம் மாதிரி இருக்கும், அது அப்படியே தொடர்ந்து பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, வழக்கமா மாறும், வாழ்க்கையே மாறும் அந்த இடத்துல. யோசிச்சு பாருங்களேன், 8வது லெவல்ல S6ல ஒரு சைக்கிள் முடியுது அப்படின்னாவே, ஒரு சைக்கிள் ஒரு பர் மந்த்துக்கு நம்ம டச் பண்றோம் அப்படின்னாவே, பர் மந்த் நம்ம கிட்ட 18 to 20,000 VGF உங்க கையில கிடைக்குது. அதோட முடியல, அடுத்து 4வது லெவல் பாருங்க S3, 9வது லெவல் பாருங்க S3, 3 டாட் நம்ம டைரக்ட் ஸ்பான்சர். இதுக்காக தான் உங்களை டைரக்ட் ஸ்பான்சர் அதிகப்படுத்த சொல்றேன். நம்ம டைரக்ட்ல உங்ககிட்ட டைரக்ட் ஸ்பான்சர் அதிகமா இருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட டைரக்ட் ஸ்பான்சர் அதிகமா இருக்கு அப்படின்னா இது என்ன கிடைக்கும், உங்களுக்கு S3லயும் S2லயும் அதிகப்படியான உங்களால இன்கம் எடுக்க முடியும். 3 பேர் ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் A, அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறம் C, 2 பேமெண்ட் நமக்கு, ஒரு பேமெண்ட் ரீசைக்கிள் ஆகுது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பேமெண்ட் 9th லெவல்ல ஒரு பேமெண்ட் வருது, 12,000 VGF சார். ஒரு மாசத்துக்கு இதுலயும் ஒரு சைக்கிள் பிளான் பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சைக்கிள் பிளான் பண்ணுங்க, 24,000 VGF பர் மந்த். சும்மா கேஷுவலா, சும்மா இமேஜினேஷன் பண்ணி பாருங்க சார். இது மாதிரி பெனிஃபிட் கைக்கு வரும்போது லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், மைண்ட் செட் எப்படி இருக்கும். இது முடியாதுல்ல பண்ண நினைக்காதீங்க, ஆல்ரெடி நம்ம மக்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதுக்குண்டான வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இதுக்குண்டான இன்கம் மக்கள் வந்து ஒவ்வொரு லெவல் ஆக்டிவேட்ல நம்ம மக்கள் இன்கம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. டே பை டே நம்ம டீம்ல பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எதுக்காக வெயிட் பண்றீங்க, யாருக்காக வேண்டி யோசிக்கிறீங்க, என்னன்னு புரியல. டெய்லி லீடர்ஸ் வந்து உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கணும், பிரசன்டேஷன் கிளம்புங்க, பிரசன்டேஷன் போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடவும், இப்படி மூவ்மெண்ட் பண்ணல சார். எங்களுக்கு இப்படி எஜுகேட் பண்ண கிடையாது. ஒரே ஒரு இன்ட்டு தான் ஷாஜகான் சார் கொடுப்பாரு, ஒரே ஒரு புள்ளி தான் கொடுப்பாரு, அந்த புள்ளி வச்சுட்டு கோடு போடணும் உட்காந்துக்கிட்டு. இந்த லீடர்ஷிப் மைண்ட் செட். இவ்வளவு நேரம் பேச மாட்டார், சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் இவ்வளவுதான். தானா இது என்னுடைய பிசினஸ் சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் கைஸ். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். லீடர்ஸ் நீங்க கூப்பிடணும் சார், அங்க ஃபீல்டுக்கு போலாம் சார், அங்க ஒரு 1 to 1 இருக்கு சார், இங்க ஒரு ரூம் சிட்டிங் இருக்கு சார், அங்க போலாம் சார், இங்க போலாம் சார். நீங்க தான் எஃபோர்ட் போடணும் அந்த இடத்துல. எஃபோர்ட் போட்டா இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது, எஃபோர்ட் இல்லைன்னா என்ன கிடைக்க போகுது பாருங்க. ஒரே ஒரு சைக்கிள் ஐயா, ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு சைக்கிள், இதுல ஒரு 12,000 VGF, இதுல ஒரு 12,000 VGF. அப்படியே 5வது லெவல் வந்து பாருங்க, அப்படியே 5வது லெவல் வந்து பாருங்க. 5வது லெவல் நம்மளுக்கு என்ன, S2 டீம் கையில வச்சிருக்கிற மக்களுக்கு எல்லாம் செம்ம இன்கம். பட்டு ஃபுல்லா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பட்டு நம்மளுக்கு ஃபுல்லா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரீசைக்கிள் ஃபுல்லா கிடைக்குது. எதுல, S2ல தாங்க பாருங்க. 5வது லெவல் 10வது லெவல் டைரக்ட் ஸ்பான்சர் உங்ககிட்ட அதிகமா இருக்கு கைஸ், கரெக்டா நோட் பண்ணுங்க. உங்க டைரக்ட்ல இருக்கிற மக்கள்கிட்ட டைரக்ட் ஸ்பான்சர் அதிகமா இருக்கு, உங்ககிட்ட டைரக்ட் ஸ்பான்சர் அதிகமா இருக்கு, உங்க டைரக்ட்ல இருக்கிற மக்கள்கிட்ட டைரக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 4 லெவல் டீமை நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 5வது லெவல்லையும் 10வது லெவல்லையும் டெய்லியும் ஒவ்வொரு பேமெண்ட் நீங்க வெளியில எடுக்கலாம். இது நிறைய லீடர்ஸ்க்கு நடந்திருக்கு. காலையில ஒரு 5வது லெவல்லையும் 10வது லெவல் இதான் ஒரு மேஜிக். காலையில ஒரு ரீசைக்கிள் முடிஞ்சு ஐயா, நைட்டு படுக்கிற இன்னொரு ரீசைக்கிள் முடிஞ்சு ஐயா, செம்ம மேஜிக் ஐயா. 5வது லெவல்ல 2,000 VGF, சும்மாங்களா 2,000 VGF அப்படின்றது, பர் டே 2,000 VGFனா என்ன நடக்கும் பர் மந்த். 10வது லெவல்ல காலையில ஒரு ரீசைக்கிள் முடிஞ்சு ஐயா, ஈவினிங் ஒரு ரீசைக்கிள் முடிஞ்சு ஐயா, சான்ஸே கிடையாதுங்க. நான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது படுத்து தூக்கம் கூட வர மாட்டேங்குது. எப்படியாப்பட்ட ஒரு பிளானை நம்ம கையில கொடுத்தாச்சு, யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு கூட இப்ப கூட சொல்றேன் சார், இப்ப கூட நான் சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம 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 கையில இருக்கிறது ஒன்றும் டீம்லாம் கிடையாது. இன்னும் பெரிய லெவல்ல டீம் ஒன்று வெளியில தான் இருக்காங்க. இன்னும் நிறைய மக்கள் ஒன்று வெளியில தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம டீம்ல விசிட்டர்ல ஆக்டிவேட் பண்ணாத எத்தனையோ லீடர்ஸ்ல இருக்காங்க. இதனால என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன கிடைக்குது? இதனால என்ன 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 நடக்கும் தெரியுங்களா? என்ன மிஸ் பண்ணி தெரியுங்களா? உங்களுக்கு என்டையரா வரக்கூடிய உங்களுடைய பிஜிபி டோக்கனை நீங்க சீனியாரிட்டி பிரகாரம் ஒவ்வொரு லீடர்ஸுமே கைஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு லீடர்ஸுமே மிஸ் பண்றீங்க. அது என்ன சார் பிஜிபி டோக்கன் அப்படின்னா சார்? பிஜிபி என்ன சார்? ஒன் சார் எஸ் தேங்க்யூ. பரவாயில்ல, 495 பேர் உள்ள இருக்காங்க. எஸ் தேங்க்யூ. அது என்ன சார் பிஜிபி டோக்கன்? என்ன சார் பிஜிபி டோக்கன் வச்சு என்ன சார் கிடைக்குது? கைஸ் நீங்க ஒவ்வொரு டயரும் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாருங்க, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10% கொடுத்து ஆக்டிவேட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு பிஜிபின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடிஷனல் டோக்கன் கிடைக்குது. இந்த டோக்கன் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோக்கன் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு மெட்டாவேர்ஸ்லயோ இல்ல கேமிங் பிளாட்ஃபார்முக்குள்ள போறதுக்கு உண்டான கீ டூல். நம்ம எதுக்காக வேண்டி ஒரு கம்யூனிட்டி இந்த இடத்துல கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மெட்டாவேர்ஸ்க்கு உண்டான வெப்திரிக்கு உண்டான ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்றோம். சோ அந்த கம்யூனிட்டியை நம்ம வெப்திரிக்குள்ள கொண்டு போறோம். ஆமா தானே? இதுக்கு தானே ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்றோம். இதுக்கு என்ன கிடைக்குது? ப்ரொமோஷன் பண்றோம். ப்ரொமோஷன் பண்றதானே பண்ணும்போது இன்ஸ்டன்டா பேமெண்ட் கிடைக்குது. அந்தந்த லீடர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் பேமெண்ட் போகும்போது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிரகாரம் அந்தந்த லீடர்ஸ்க்கு இன்கம் போயிருது. கரெக்டானே? பட் அந்த கம்யூனிட்டி எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம், அந்த டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெப்3 சொல்லக்கூடிய மெட்டாவேர்ஸ்க்கு உண்டான கம்யூனிட்டியை தான் நம்ம கிரியேட் பண்றோம். அப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 10,000 பேருக்குள்ள டீம் இருக்கு, 1,00,000 பேருக்குள்ள டீம் இருக்கு. யாருக்கிட்டயுமே பிஜிபி டோக்கன் இல்ல. என்ன சார் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட 1,00,000 பேருக்குள்ள டீம் இருந்தாலையும் பிஜிபி டோக்கன் நம்ம கையில இல்லைன்னா நம்ம டீம் அந்த வெப்3 சொல்லக்கூடிய மெட்டாவேர்ஸ்க்குள்ள அந்த கேமிங் பிளாட்ஃபார்முக்குள்ள நம்மளால கொண்டே போக முடியாது. வாட் நெக்ஸ்ட்? இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஒண்ணும் கிடையாது, பைசா கொடுத்து வாங்கணும். எப்போ? அதுலேயே இருக்கு பாருங்க, ஓபன் பிளே மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. அந்த மார்க்கெட் பிளேஸ் லான்ச் ஆகும் போது நம்ம என்ன பண்ணணும்? பணம் கொடுத்து தான் அந்த பிஜிபி டோக்கன் வாங்கணும். சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆரம்பத்துல வந்து டாக்டைல் இந்த கிளாசிக் இந்த காலகட்டங்கள்ல 12 கான்ட்ராக்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க சொல்லிட்டு ஷாஜகான் சார் சொல்லிட்டு இருந்தார். அப்ப சொல்லும் போது இன்னைக்கு எப்படி 10 கான்ட்ராக்ட் அது மாதிரி 12 கான்ட்ராக்ட் நம்ம டிஎன்எஸ் இருக்குல்ல, அதேதான் டிஎன்எஸ் தான் சொல்றாரு அவர். அன்னைக்கு வேற ஒரு நேம்ல இருந்துச்சு, அன்னைக்கு கிளாசிக்ல இருந்துச்சு, இன்னைக்கு டிஎன்எஸ். அவ்வளவுதான், 4 வருஷமா இதேதான். நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, மெட்டா ஃபோர்ஸ் கொண்டு வந்தாங்க, அப்புறம் மெட்டாவேல் வந்தாங்க, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி 3 கம்பெனி மாறிட்டாங்க. எதுவுமே இல்ல, ஒரே ப்ராஜெக்ட் தான். டே ஒன்ல இருந்து அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அடுத்த கட்டத்தை அப்டேட் பண்ணாரு, அவ்வளவுதான். ஃபேஸ்புக்கை வந்து இப்ப மெட்டான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணல, அடுத்த கட்டத்தை ஒன்னு அப்டேஷன் தான் அதெல்லாமே. கிளியருங்களா? அன்னைக்கு என்ன இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, ட்ரீ இருந்துச்சு, அதே ட்ரீ தான். டே ஒன்ல இருந்து இன்னைக்கு 4 வருஷம் முடியும் போது அன்னைக்கு ஒவ்வொரு லெவல ஆக்டிவேட் பண்ணும்போது கூட என்ன பண்ணாங்க? ப்ரொமோஷன் இன்கம், ஆக்டிவ் இன்கம் ஒன்று கொடுத்தாங்க. அது கூட சேர்ந்து அடிஷனலா ஒரு பெனிஃபிட் கொடுத்தாங்க. அதோட பேர் தான் வந்து எஸ்எஃப்சி. அந்த எஸ்எஃப்சி என்ன ஸ்டேஜ்ல என்ன ரகத்துல கொடுத்தாங்க தெரியுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் நீங்க 12 கான்ட்ராக்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கு $2,480 டாலர் தேவைப்படுது. புரியுங்களா? அப்ப $2,480 அந்த இடத்துல தேவைப்படும் போது அங்க என்ன ஆச்சு? ஆக்டிவேட் பண்ற பேமெண்ட் இன்கம் இன்ஸ்டன்டா இன்கம் போயிருது. அப்ப ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? எஸ்எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி டோக்கன் கிடைச்சிச்சு. லேடா தெளிவா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டைம் கொடுத்து ஒரு 6 மாசத்துக்குள்ள பண்ணக்கூடிய மக்களுக்கு $1 இஸ் ஈக்குவல் டு ஒரு எஸ்எஃப்சி. அப்படின்னா $1 ஒரு எஸ்எஃப்சி கிடைக்கும். நீங்க $2,000 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணா உங்களுக்கு 20,000 எஸ்எஃப்சி கிடைக்கும். இந்த எஸ்எஃப்சி அப்படின்றது இன்னைக்கு என்ன ஃப்ளோல நாங்க கொடுக்குறோமோ அதே ஃப்ளோல நாங்க லாங் டைம் கொடுக்க மாட்டோம். இதுக்கு டிமாண்ட் இருக்கு. இப்ப கிடைக்கிற ஸ்பீடா கிடைக்கிற மாதிரி ரன்னிங்ல எஸ்எஃப்சி உங்களுக்கு கிடைக்காது. லீடர்ஸ் நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இமிடியட்டா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ டே ஒன்ல லேடா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதை கேட்டு ஒரு சில லீடர்ஸ் எல்லாம் கான்ஃபிடன்டோட ஓகே என்னமோ பண்றாங்க, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க கான்ஃபிடன்டோட. ஒரு சில ஆட்கள் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சில ஆட்கள் பண்ணல. சோ அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பட் அன்னைக்கு பண்ண மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கையில 2,480 எஸ்எஃப்சி கையில கிடைச்சிச்சு. அதை வச்சு என்ன பண்ணாங்க? 5 என்எஃப்டி பை பண்ணாங்க. அந்த என்எஃப்டி வச்சிருக்கிற மக்களுக்கு தான் இப்ப டிஎன்எஸ் இருந்து 10% போகுது இல்லையா, இந்த ராயல்டி கொடுக்கறதுக்கு ஒர்க் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்த மக்களுக்கு டிஆர் டோக்கன் கொண்டு வந்தாங்க. கிளியருங்களா? ஃபர்ஸ்ட் $1 ஒரு எஸ்எஃப்சி அப்படின்னா
அடுத்து என்ன பண்ணாங்க, $1 $2 ஒரு எஸ்எஃப்சி கொண்டு வந்தாங்க. கரெக்டா புரிஞ்சுக்கணும். $1 இஸ் ஈக்குவல் டு ஒரு எஸ்எஃப்சி. அடுத்து என்ன பண்ணாங்க, டிமாண்ட் அதிகமா என்ன பண்ணாங்க, $2 இஸ் ஈக்குவல் டு ஒரு எஸ்எஃப்சி. அப்ப என்னாச்சு, $20,000 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு 10,000 எஸ்எஃப்சி தான் கிடைச்சிச்சு. 2 என்எஃப்டி தான் கையில கிடைச்சிச்சு. பிரைஸ் அதே தான். இங்கேயும் 12 லெவல் தான், இங்கேயும் 12 லெவல் தான். இங்க $1 இஸ் ஈக்குவல் டு ஒரு எஸ்எஃப்சி கிடைச்சிச்சு. இங்க அடுத்து பேட்ச் $2 இஸ் ஈக்குவல் டு ஒரு எஸ்எஃப்சி கிடைச்சிச்சு. அடுத்து $3 இஸ் ஈக்குவல் டு ஒரு எஸ்எஃப்சி கிடைச்சிச்சு. சேம் பொசிஷன் தான் இப்ப பிஜிபி டோக்கனும் அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு டே 1ல அன்னைக்கு 10 கான்ட்ராக்ட் ஆக்டிவேட் 10 லெவல் ஆக்டிவேட் பண்ண பீப்புளுக்கு கிட்டத்தட்ட 40,000 பிஜிபி கிடைச்சிச்சு. எனக்குலாம் 41,000 பிஜிபி தான் கிடைச்சு எனக்கு. ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் நான் கொஞ்சம் டிலே பண்ணேன். அந்த பிஜிபி டோக்கன் எவ்வளவு நீங்க உங்களுக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? இதோட வேல்யூ இப்போ புரியாது சார். நேத்து ஒரு வீடியோ போடும்போது நானும் பூபதி சார் பேசிருந்தோம். ஐயா அன்னைக்கெல்லாம் எஸ்எஃப்சி எப்படியோ நம்மளுக்கு தெரியாம போச்சு, இன்னும் கொஞ்சம் மக்களை கொஞ்சம் பேசி நம்ம மக்களை தயார்படுத்திக்கலாம் ஏன்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா லீடர்ஸ் கிட்ட கேட்டு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுங்க. அப்படி புரியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமிடியேட்டா லீடர்ஸ் கிட்ட கேட்டு புரிஞ்சுக்குங்க. இமிடியேட்டா என்னன்னு சொல்லிட்டு என்ன சார் பிஜேபினா என்ன, இதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. பட் நீங்க எதுவுமே கேட்காம விட்டுட்டு அடுத்த ஒரு 6 மந்த்துக்கு 1 இயர் வந்து உட்காந்து நம்ம என்ன போலயுமே ஆளுந்தாலையும் இங்க எந்த ஒரு எதுவுமே ஆக போறது கிடையாது. அதான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு லெவலுக்குமே எங்க கைஸ் உங்களுக்கு சீனியாரிட்டி இருக்கு. டிஎன்எஸ் 9-11 லெவல் வந்து நம்ம மக்கள் நிக்கிறாங்க. 12 இடையில 2 மாசம் கேப் ஆச்சு. ஐயா 12 முடிங்க, இன்னைக்கு முடிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சிச்சுவேஷன் இந்த இடத்துல வெஸ்டர்ல வரும்போது எப்படி நடக்கும் தெரியுங்களா, 11 லெவலுக்கு உங்களுக்கு சீனியாரிட்டி இருக்கும், 10 லெவலுக்கு 9 லெவலுக்கு சீனியாரிட்டி இருக்கும். 10வது ஒரே ஒரு லெவல் நீங்க ஆக்டிவ் பண்ணல, ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் கழிச்சு நீங்க டிலே பண்றீங்க. எவ்வளவு பிஜிபி டோக்கன் உங்களுக்கு லாஸ் ஆகும் தெரியுங்களா? உங்க ஐடியில எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுங்களா சார்? நம்மளுக்கு பாஸ்போர்ட் என்எஃப்டி நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்குது. அந்த பாஸ்போர்ட் என்எஃப்டி என்ன, உங்களுடைய ஐடி இருக்கு இல்லையா, உங்க ஐடி தான் உங்களுடைய பாஸ்போர்ட் என்எஃப்டி. இந்த பாஸ்போர்ட் என்எஃப்டில 2 பாஸ்போர்ட் என்எஃப்டி இருக்கு. ஒன்னு வந்து என்ன தெரியுங்களா, ஸ்டாண்டர்ட் பாஸ்போர்ட் என்எஃப்டி, அதுக்கப்புறம் லக்ஸுரி பாஸ்போர்ட் என்எஃப்டி. இந்த ஸ்டாண்டர்ட் என்எஃப்டி இருக்கு, லக்ஸுரி என்எஃப்டி இருக்கு, பாஸ்போர்ட் என்எஃப்டி. இந்த லக்ஸுரி என்எஃப்டி தான் ஓப்பன் மார்க்கெட் வரும்போது எந்த மக்கள் அதிகமா வாங்குவாங்க, எந்த என்எஃப்டியை வாங்குவாங்க அப்படின்னா, யாருக்கிட்ட லக்ஸுரி என்எஃப்டி இருக்கோ அந்த என்எஃப்டியை தான் வெளியில இருக்கிற மக்கள் கூட லைக் பண்ணி அதை வாங்குவாங்க. அதுக்கு டிமாண்ட் அதுக்கு தான் இருக்கும். இதை வாங்க மாட்டாங்களா, இதுக்கு வாங்க தான் போறாங்க. அதுக்கு டிமாண்ட் அதுக்கு தான் இருக்கும். அந்த லக்ஸுரி என்எஃப்டி வரதுக்கு, அந்த லக்ஸுரி என்எஃப்டில வரதுக்கு என்ன சார் உங்களுக்கு தேவைப்படுது? 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். உங்க என்எஃப்டி நீங்க லக்ஸுரி என்எஃப்டி மாத்துறீங்கன்னா 3 விஷயம் இம்பார்ட்டன்ட், எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட உங்களுக்கு கீழே எவ்வளவு டீம் இருக்கு. இந்த டீமை பொறுத்த மட்டும் கவனிங்க. நீங்க கொண்டு வரது மட்டும் தான் உங்க டீம் கிடையாது. உங்களுக்கு கீழே பிளேஸ்மெண்டா இருக்க உங்க அப்ளைன் டீம், அந்த டீமும் உங்க டீம் தான். கரெக்டா புரிஞ்சுக்கிறோம். உங்க ஸ்ட்ரக்சர்ல வந்து உட்கார்ந்து இல்லையா, உங்களுடைய அப்ளைன் டீம் அதுவும் உங்க டீம் தான். உங்ககிட்ட டீம். ரெண்டாவது விஷயம் நீங்க ஒவ்வொரு லெவல்லையும் எவ்வளவு சைக்கிள் முடிக்கிறீங்க, உங்க அந்த சைக்கிளை கால்குலேட் பண்றாங்க. இதெல்லாம் இன்டெப்தான விஷயம், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் எத்தனை சைக்கிள் முடிச்சிருக்கீங்க, செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல். நீங்க பாருங்க 4வது லெவல் 5வது லெவல்ல சூப்பரா சைக்கிள் முடிக்கும். ஒவ்வொரு சைக்கிளுக்குமே உங்களுக்கு அந்த அங்க பெனிஃபிட் இருக்கு போது. 3வது விஷயம், உங்ககிட்ட எவ்வளவு பிஜிபி டோக்கன் இருக்கு, எவ்வளவு டோக்கன் உங்க கையில இருக்கு. இத 3 கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்க என்எஃப்டி ஸ்டாண்டர்ட் என்எஃப்டியா இல்ல லக்ஸுரி என்எஃப்டியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்ப பிஜிபி டோக்கன் அதிகமா இருந்தா நம்ம என்ன கிடைக்கணும், மேக்ஸிமம் இமிடியேட்டா 10 லெவல் மைண்ட் செட் பண்ணுங்க. இன்னைக்கு முடியல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பட் அடுத்த ஒரு 2 வீக்ல நான் பினிஷ் பண்ணிடுவேன். மைண்ட் செட் கிரியேட் பண்ணுங்க. அடுத்த ஒரு 1 மந்த்ல பினிஷ் பண்றேன், மைண்ட் செட் கிரியேட் பண்ணுங்க. இமிடியேட்டா இங்க இருக்கிற ஒவ்வொரு லெவலும். இப்ப என்கிட்ட வந்து ஷாஜகான் சார் கேட்கும் போது வந்து தமிழ் பூஸ்ட் விஸ்டரி லான்ச் ஆகும்போது எப்படி பண்ணலாம் தமிழ் கேட்டாரு. நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னா, நம்ம 8 லெவல் பண்ணலாம் தமிழ் அப்படின்னா. நான் சொன்னேன் சார் 10 லெவல் பண்ணலாம் சார் அப்படின்னு. எப்போ அந்த $75,000 பிரைஸ் பழைய பிரைஸ் சொல்லி அப்பயே
ஓகே தமிழ், அப்ப நீ ஓகேனா ஓகே தமிழ். இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்குன்னா சூப்பர் மைண்ட் செட் தான். அப்ப நான் கூட நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நான் 8 லெவல் மைண்ட் செட் டெலீட் பண்ணி நம்ம 10 லெவல் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நாள் இடையில கேட்டாரு, ஏன் தமிழ் 10 லெவல் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், சார் இதை பொறுத்த மட்டும் விஸ்டரியை பொறுத்த மட்டும் நம்மளுடைய ஒவ்வொரு ஐடிக்குமே வேல்யூ இருக்கு. நம்ம ஐடியை வேல்யூவா இருக்கிற மாதிரி மாத்தணும் அப்படின்னா அப்பதான் அந்த என்எஃப்டியை நம்ம பாஸ்போர்ட் என்எஃப்டி அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து லக்ஸுரி என்எஃப்டிக்கு நம்ம கொண்டு போக முடியும். என்னுடைய ஐடி நான் மாத்தி வச்சிருக்கேன். உங்க ஐடி எப்படி நீங்க மாத்த போறீங்க? இதுக்கு உங்க லீடர் வந்து உங்களை புஷ் பண்ணணுமா? டிஎன்எஸ் மாதிரி பண்ணுங்க 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 பண்ணுங்கன்னு சொல்லுமா? உங்க இமேஜ் சார் நம்ம வீட்டுல நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு தெரியுங்களா? இல்லையா? நம்ம ஊர்ல நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா? சொல்லுவாங்க கௌரவமான ஃபேமிலி இவங்க எல்லாம், இவெல்லாம் நல்ல சூப்பர் மனுஷன் அப்படின்னு இல்லையா? சோ இது நடைமுறை வாழ்க்கைக்கு அப்படின்னா இன்னைக்கு வெஸ்டரியில உங்க என்எஃப்டிய எந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணி வைக்க போறீங்க? ஸ்டாண்டர்ட் என்எஃப்டியா? பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் என்எஃப்டி எப்படி வைக்க போறீங்க? ஸ்டாண்டர்ட் என்எஃப்டியா இல்ல லக்ஸுரி என்எஃப்டியா? உங்க இமேஜ் நீங்க தான் கைஸ் கிரியேட்டிவ் பண்ண இந்த இடத்துல. இங்க யாரும் புஷ் பண்ண முடியாது. நான் ஐடியா கொடுக்கல உங்களுக்கு, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க. இப்ப நம்மளே லீடர்ஸ், நான் சொல்றது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் லீடர்ஸ் சொல்றேன். நான் லீடர்ஸ் சொல்றேன். கிளியர்? நம்மளே அந்த மைண்ட் செட்ல வந்து உட்காரல அப்படின்னா நாளைக்கு நம்ம டீமை எப்படி அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க முடியும்? சார் நான் மைண்ட் செட் பண்றது என்ன தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் நம்ம டீம்ல ஒரு 500-1000 பீப்புளுக்காவது அந்த லக்ஸுரி என்எஃப்டிக்குள்ள கொண்டு போகணும். அடுத்து ஒரு 3-6 மந்த் என்னோட டார்கெட் இதுதான். மினிமம் ஒரு 500 பீப்புள், ஒரு 1000 பீப்புள். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த விஸ்டர்ல டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றாங்கன்னா அந்த 80% டீம் கைஸ் நம்ம டீமா இருக்கணும். நம்ம நெக்ஸஸ் மக்களா இருக்கணும். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்ற விஷயத்த நம்ம பேசக்கூடாதுங்க. நம்ம பேசக்கூடாது. இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஆட்கள் திரும்பி பார்க்கணும். இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஆட்கள் பார்க்கணும். இங்கதான் இந்தியாவில தான் பெரிய லெவல் இருக்கு. அதுல நெக்ஸஸ் கம்யூனிட்டி பெரிய லெவல் இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு தான் கைஸ் நம்ம மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம. சோ இமிடியட்டா இன்னிலிருந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னிலிருந்து டீம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். 1 day 1 பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டை எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. சோ மினிமம் ஒரு 100 VGF வருது அப்படின்னா அந்த 100 VGFக்கு இன்கம் போஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. வெல்கம் போஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. சோ டிஎன்எஸ்ல 100 IGT இன்கம் வருதா, இன்கம் போஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. வெல்கம் போஸ்ட் விஸ்டரிக்கு வேணுமா இல்ல டிஎன்எஸ்க்கு வேணுமா, போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. கையெடுத்து குமர் ஐயா, இந்த டிஎன்எஸ் அந்த 9 லெவல் 10 லெவல் இருக்கிற ஆட்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் சீக்கிரமா அந்த 12 லெவல் முடிச்சு விட்டுருங்க. ஏன்னா லேட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நேற்று நைட்டே உங்களுக்கு தெரியும், வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ எஸ்எஃப்சில இருந்து இருக்கிற எஸ்எஃப்சிக்கு ஏதாவது பெனிஃபிட் கொண்டு வரதுக்கு டிஆர் டோக்கன் வந்து எல்லா பெனிஃபிட் வர மாதிரி மூவ்மெண்ட் பண்றாங்க. கடைசி நேரத்துல போட்டு நம்ம உட்காந்து போராடக்கூடாது. அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் இன்கம் வருதுங்களா, இதுல வெஸ்டர்ல கொஞ்சம் இன்கம் வருதா, அப்படியே அந்த இன்கம் தூக்கி எங்க போடுங்க. அப்படியே 9 லெவல் இருக்கீங்களா, 10 பண்ண டக்குன்னு அங்க முடிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல்டுக்குள்ள இறங்குங்க. நம்ம முன்னாடி பண்ண ஸ்டைல்ல அடிக்க கூடாது. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நம்ம அதிகமா அடிக்கணும். இப்ப இருந்து கரெக்டா ஒரு 90 நாள் சார், ஒரு 90 days ஒரு சேலஞ்ச் எடுங்க. 90 நாள் என்டையர் உங்க லைஃபுக்கு ஐயா, நான் சொல்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். என்டையரா உங்க லைஃப்ல கடைசி வரை நம்ம எஃபோர்ட் போட வேணாம். ஒரு 90 நாள் எஃபோர்ட் போடுங்க. டீம் கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீமை கிரியேட் பண்ணுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க லெவல் ஆக்டிவேஷன் சொல்லுங்க, VG4 இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. நீங்க ஒரு 6 லெவல்ல தான் இருக்கீங்க வெஸ்டரியில. 6 லெவலுக்கு கேமிங் பிளாட்ஃபார்முக்குள்ள தான் உங்களால போக முடியும். உங்க டீம்ல இருக்க ஆட்கள் 7 லெவலுக்கு போயிட்டு பண்றாங்கன்னா உங்களை ஓவர்டேக் பண்ணுவாங்க அந்த இடத்துல. நீங்க 6 லெவல்ல தான் இருக்கீங்க, அங்க உங்க டீம் 8 லெவலுக்கு போறாங்க. சோ நம்ம இந்த வருஷம் எண்ட்ல நெக்ஸ்ட் இயர்ல நம்மளுக்கு அந்த கேமிங் பிளாட்ஃபார்முக்கு ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. தெரியாது, FDAப்ல போட்டிருக்காங்க பாருங்க, 90% ஒர்க் முடிச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, லோடிங் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மேபி 90% ஒர்க்க முடிச்சிட்டாங்க கூட தெரியல. ஒவ்வொரு செகண்டும் டெலிகிராம பார்க்கும்போது பயமா இருக்கு, பொசுக்குன்னு ஏதாவது கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது கேமிங் பிளாட்ஃபார்ம் உடனே லான்ச் பண்ணிடுவாங்க. நம்ம மக்கள் கிட்ட இன்னும் பிஜேபில பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட இல்ல. இன்னும் நம்ம மக்கள் வந்து இன்னும் அந்த 5 லெவல் 6 லெவல் 7 லெவல் இதுலதான் மக்கள் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் மைண்ட் செட் கிரியேட் பண்ணுங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள மினிமம் ஒரு 8 லெவல் அந்த ரேஞ்சில் வந்து உட்காந்துருங்க. இதை வந்து உட்காந்தாச்சுன்னா அடுத்த 2 வாரம் 4 வாரத்துல நம்ம 10 லெவல் ஈஸியா நம்ம மூவ் பண்ணி பினிஷ் பண்ணலாம்.
நீங்க மைண்ட் செட் கிரியேட் பண்ணுங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் என்எஃப்டியை லக்ஸுரி பாஸ்போர்ட் என்எஃப்டியை மாத்துங்க. ஒரு டைம் மாத்துங்க. ஷாஜகான் சார், நானும் ஷஃபி சார் அந்த கேரளாவில் லீடர்ஸ் கெட்டுக்கிறதுல பேசிட்டு போது சொன்னேன், சார் ஒரு லக்ஸுரி என்எஃப்டியோட பிரைஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப சொன்னாரு, தமிழ் பிரைஸ் வந்து இந்த நம்ம துணி கடைக்கெல்லாம் போனா பிக்சடு பிரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பிக்சடு பிரைஸ் ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து ட்ரீம் பிரைஸ் ஒன்று இருக்கு. உங்க என்எஃப்டி நீங்க ட்ரீம் பிரைஸுக்கு செல் பண்ணலாம் அப்படின்னாங்க. ட்ரீம் பிரைஸ் என்ன தெரியுங்களா? ட்ரீம் பிரைஸ் நிறைய லீடர்ஸ் தெரியும். மினிமம் தெரியாத தமிழ், மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 CR கூட அந்த என்எஃப்டி போகுன்றாரு. எது? அந்த லக்ஸுரி என்எஃப்டி வச்சிருக்கிற மக்களுக்கு. அதுதான் ட்ரீம் பிரைஸ். எவ்வளவு விஷயம் உள்ள கிடக்குது சார், எக்கச்சக்கமான விஷயம் உள்ள கிடக்குது. சோ பாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். ஃபீல்டுக்குள்ள இறங்குங்க, இறங்கி மூவ்மெண்ட் பண்ணுங்க. சர்வசாதாரணமா பர் மந்த்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20-25,000 விஜிஎஃப்ல வராம வீட்டுல படுத்து தூங்கிறாதீங்க. மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 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 20-30,000 விஜிஎஃப் ஆகுது பர் மந்த் கேஷுவலா நீங்க எடுக்கலாம். அதுக்குள்ள டீமை கிரியேட் பண்ணுங்க, டைரக்ட் ஸ்பான்சர் அதிகப்படுத்துங்க, ஃபீல்டுக்கு கிளம்புங்க. இப்ப இறங்கி 3 மாசத்துல அடிக்கிறது தான் சார். ரொம்ப லக்கி பர்சன் சார் நம்ம மக்கள் எல்லாமே. ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி பிகினிங்லேயே வந்து லேடா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்ல உள்ள வரக்கூடிய மக்களுக்கு தான் பெரிய லெவல்ல பெனிஃபிட் கொடுப்பாங்க. நம்ம மக்கள், நம்ம டீம் எல்லாம் இந்த வெஸ்டர்ன் ஸ்டார்ட் பண்ண பிகினிங்லேயே நம்ம உள்ள வந்தாச்சு. அதிகப்படியான பெனிஃபிட் நம்மளுக்கு கைஸ் கிடைக்க போகுது. கண்டிப்பா நிச்சயமா அதிகப்படியான நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது. பட் நம்ம கையில எப்படி பண்ணாலும் டீம் இருக்கணும்ல, அதுக்கு உண்டான ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ல. அங்கதான் உங்களுக்கு நீங்க சொன்னீங்க, அந்த கட்டுற பணத்துக்கு எதுவுமே கிடைக்கலையா, எதுவுமே கிடைக்கலையா. நீங்க இங்கதான் கொண்டு வந்தாச்சு இல்ல, நம்மளுக்கு பாஸ்போர்ட் என்எஃப்டி இருக்குல்ல, அள்ளி அடிச்சு எடுக்கணும் ஐடியா எல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்கய்யா முடியல. இதெல்லாமே எது நான் சொன்னது எதுவுமே நடக்கல. நான் நெகட்டிவ் பேசுறப்ப முடியல, என்னால டீம் ரெடி பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தாலையும் என்எஃப்டியை செல் பண்ணா கூட என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலர் பேமெண்ட் நம்ம கை கிடைச்சிருது. நம்மளுக்கு இந்த லாஸே கிடையாது. லாஸ் இல்லாம 100% பெனிஃபிட் இருக்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம வெஸ்டரி. கண்டிப்பா. சோ ஹெவியா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கூட 100% கூட நான் இருக்கேன். அடுத்தடுத்து ட்ரைனிங் மீட்டிங் ஃபுல் ஷெட்யூல் இருக்கு. இன்னைக்கு நைட் வந்து போர்டு மெம்பர்ஸ் கூட ஜூம் இருக்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல என்ன கிடைக்க போகுது. சோ பிசிக்கல் போர்டு ஒன்று இருக்கு. அது முடிச்சுக்க அப்புறம் என்ன, அடுத்த மாசம் 15-16 மேகாலயா நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மேகாலயா போயிட்டு வந்து அடுத்த 2 வாரத்துக்குள்ள நம்ம அடுத்து எங்க போறோம், பாலி நம்ம கிளம்ப போறோம். சோ நம்ம பாலி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், அடுத்து இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்து சொல்லிட்டு ஃபுல் ஷெட்யூல் போட்டு கைஸ் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ வாய்ப்பை பயன்படுத்துங்க, உண்மையை வாய்ப்பை பயன்படுத்துங்க. என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் விஸ்டரி ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்ல நான் டிஎன்எஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சிங்கிள் பர்சனா ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு என்னோட மைண்ட் செட் என்னன்னா 500 பேர் நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அன்னைக்கு ஒரே ஒருத்தன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் ஒருத்தரோட பிரசன்டேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க. அன்னைக்கு டிஎன்எஸ், அன்னைக்கு எஸ்எஃப்சி கிடைச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 500 பேர் கொண்ட டீமோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ நான் ஒரே ஒருத்தர் அன்னைக்கு முடிவெடுத்து இவ்வளவு பெரிய டீம் என்னால ஒருத்தரை கிரியேட் பண்ணிருக்கேன் முடியுது அப்படின்னா, இங்க இருக்கிற 500 பேர் சேர்ந்து ஒரே மைண்ட் செட் நம்ம டிராவல் பண்ணோம்னா அடுத்த ஒரு 3 மாசத்துல எப்படியாப்பட்ட ஒரு டீமை கிரியேட் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன். 500 பேர்ல கேஷுவலா அந்த ஜூம்ல பாருங்க 500 பேர் வர முடியா. நம்ம முடிவு பண்ணோம்னா நாளையோட ஜூம்ல கூட நம்மளால 1000 பார்ட்டிசிபேஷன் ஏத்த முடியும். சோ நம்ம கிட்ட அவ்வளவு டீம் இருக்கு. ஒரு லிஸ்ட் ஒன்னு எடுங்க. டிஎன்எஸ்ல எவ்வளவு மக்கள் ஐடி சைன் அப் பண்ணிருக்காங்க அந்த லிஸ்ட் எடுங்க. அவங்க எல்லாமே நம்ம டீம்ல இருக்கிற எல்லாமே விஸ்டரில் ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. விஸ்டரில் ஐடி ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா இமிடியட்டா இன்னைக்குள்ள அவங்கள பண்ண வைங்க. சோ இந்த விஜிஎஃப் அந்த பிஜிபி டோக்கனோட சீரியஸ்னஸ் சொல்லுங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. சோ இதை வச்சுதான் நம்ம கேமிங் பிளாட்ஃபார்முக்குள்ள போறோம். இதோட சீரியஸ்னஸ் சொல்லுங்க. இந்த பிளானை கரெக்டா உங்க கிட்ட சொல்லுங்க. சோ நீங்க பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போட்டோஸும் குரூப்ல கண்டிப்பா ஷேர் ஆகணும். இன்னைக்கு கூட இந்த ஜூம்ல வந்து எவ்வளவு மக்கள் ஒவ்வொரு டீம்ல வந்திருக்காங்க கவுண்டிங் வந்து ஷாஜகான் சார் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னையில இருந்து ஷாஜகான் சார், சஃபி சாரோட ஒர்க் என்ன கேட்டீங்கன்னா, உங்க லீடர்ஸ் கிட்ட டெய்லி 7 மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு போர்டு மெம்பர்ஸ் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. இன்னையில இருந்து அடுத்த 90 நாளைக்கு உங்க டீம்ல எவ்வளவு பிரசன்டேஷன் மூவ்மெண்டா இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு வெல்கம் போஸ்ட் வந்திருக்கு, எவ்வளவு இன்கம் போஸ்ட் வந்திருக்கு. சோ இந்த ஃபுல் அப்டேஷன் கரெக்டா ஒரு 7 மணி 8 மணிக்கு டெய்லியும் அப்டேஷன் பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல ஷாஜகான் சார், சஃபி சாரும் ஃபுல் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லயும். சோ ப்ரோமோட் பண்ணுங்க, ஹெவியா மூவ்மெண்ட் பண்ணுங்க. 100% கூட நான் இருக்கேன். இறங்கி ஸ்ட்ராங் ஆட்டிங்க. இன்னில இருந்து நம்மளோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னில இருந்து பயங்கர சீரியஸா உட்கார்ந்து அடிக்கணும். சோ நிச்சயமா அடுத்த ஒரு 1 இயர், அடுத்த வருஷம் இந்த டேட் வரும்போது நான் பேசக்கூடாது, நீங்க ஒவ்வொருத்தருமே பேசணும். டே 1 தமிழையா சொன்னாரு, தமிழ் சொன்னாப்புல நாங்க எடுத்து இப்படி மூவ்மெண்ட் பண்ண என்னோட பினான்ஸ்ல என்னோட லைஃப் இந்த ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொருத்தருமே ரியல்
ரியலா சொல்லணும், சும்மா கடமைக்கெல்லாம் கிடையாது. அந்த ரியலா அந்த 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 அனுபவிச்ச ஒரு ஃபீலோட கிடைக்கும் இல்லையா, அந்த ஃபீலோட நீங்க மக்களுக்கு இந்த ப்ராஜெக்ட பத்தி கண்டிப்பா எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு ஆண்டவரோட வேண்டி வாழ்த்துடைய பேர் சார். விஷ் யூ ஆல் சக்சஸ் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.